தத்துவபோதம். இதுவரைக்கும் படிச்ச ஸ்லோகங்களை ஒரு தடவை வாசிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ மியூட்ல ஃபாலோ பண்ணுங்க. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சாதன சதுஷ்டயம் கிம் நித்யாநித்ய வஸ்து விவேகः இஹாமுத்ரார்த்த பலபோக விராகः சமாதி ஷட்க சம்பத்திः முமுக்ஷுத்வம் சேதி. நித்யாநித்ய வஸ்து விவேகः கः? நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம தத்வ்யதிரிக்தம் சர்வமனித்யம் அயமேவ நித்யாநித்ய வஸ்து விவேகः. விராகः கः? இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் சமாதி ஷட்க சம்பத்திः கா? சமோதம உபரமஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. சமः கः? மனோ நிக்ரஹः. தமः கः? சக்ஷுராதிபாஹ்யேந்திரிய நிக்ரஹः. உபரமः கः? स्वधर्मानुष्ठानमेव. तितिक्षा का? शीतोष्ण सुखदुःखादिसहिष्णुत्वं श्रद्धा कीदृशी? गुरु वेदान्त वाक्यादिषु विश्वासः श्रद्धा. समाधानं किं चित्तैकाग्रता. मुमुक्षुत्वं किं मोक्षो मे भूयादिति इच्छा. एतत् साधन चतुष्टयम् ततः तत्व विवेकस्याधिकारिणो भवन्ति. ஒரு சாதகன் மோட்சத்தை உத்தேசித்து இருக்கக்கூடிய ஒரு சாதகனுக்கு என்னென்னலாம் ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல ஆரம்பிச்சார் ஆச்சாரியர். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தான் இந்த ஜேர்னியை அவன் ஹாப்பியா பண்ண முடியும். அவன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த படிக்கிறதுக்கான ஒரு பொறுமை வேணும். இந்திரியங்கள் எல்லாம் பல வகையில ஓடாம பாடங்கள்ல அவன் லயிச்சு இருக்கக்கூடிய ஒரு மனசுல ஒரு சமாதானம், ஒரு ஸ்ரத்தா, குரு கிட்ட ஒரு ஸ்ரத்தா எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் படிக்கும் பொழுது கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு இருந்தா கூட இல்ல வேண்டாம், நமக்கு இது நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு ஒரு திருட நம்பிக்கையோட இந்த பாடங்களை தொடர்ந்து படிப்பதற்கு அப்படின்னு இவ்வளவு தூரம் சொல்ற போதே ஒரு விஷயம் நல்லா தெரியறது. இது மிக ஆழமான ஒரு கல்வி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ரெண்டாவுமே சொல்லப்பட்டிருக்கு. ஐயே மெத்த சுலபம் அப்படின்னு சொன்னாலும் ஆமாந்தான், அது ரொம்ப சுலபம். ஆத்ம வித்யை மெத்த சுலபம்னா மெத்த சுலபம் தான். யாருக்குங்கிறது தான் இங்க கேள்வி. யாருக்கு இது மெத்த சுலபம் அப்படின்னு சொன்னா, இது யார் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் நன்றாக பயிற்சி செய்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது மெத்த சுலபம். பகிர்முகமாக வெளிப்புறமாக நம்முடைய மனமானது போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு இது மெத்த கடினம். அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் நாம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரிகிறது. உண்மையை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும், மெய் உணர்தல் அப்படின்னு அதிகாரம் வச்சார் வள்ளுவர். மெய் அறிவு இதுதான்னு சொல்லாம மெய் உணர்தல் அப்படின்னு வச்சிருக்க. மெய் அறிவை பெறுவது என்பது குருமுகமாக மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை பெறுவது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற விஷயங்களை அங்க சொன்னார். அப்ப இந்த மெய்யை அறிய வேண்டும், உண்மையை அறியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதி இல்லாம எதுவுமே கிடைக்காது இந்த உலகத்துல. லௌகிக வாழ்க்கையில கூட தகுதி இல்லாம ஒரு சாதாரண ஒரு இது கிடைக்காது. ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் இவ்வளவு ரூபாய் பேங்க்ல போடுறோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும்
இந்த தகுதிகள் அவர்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருந்தா தான் அந்த ரூபா பேங்க்குக்கு வரும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது கருணை தொகையா இருக்கட்டும், உதவி தொகையா இருக்கட்டும், என்ன தொகையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி அப்படின்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படுது. படிப்புக்குன்னா படிப்புக்கு ஒரு தகுதின்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படுது. அது மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்மள தயார் பண்ணிக்கணும். அதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது பிறப்பினால் ஏற்படுவது அல்ல. எந்த குலத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்லை. ஆண் பெண் பேதம் கிடையாது. எந்த நாட்டு பிரஜைங்கிற பேதம் கிடையாது. பொல்லாத மிலேச்சருக்கும் முக்தி கை வந்தது அப்படின்னு இதுல கைவல்ய நவநீதத்துல சொல்லும். மிலேச்சன்னு சொன்னா வேறு விதமான சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய, வேறு நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக. ஆனா என்ன அர்த்தம்னா, ஏன் அதை சொல்றதுன்னா, இந்த கண்ட்ரியோட பேசிக்ஸே தெரியாது. ஆனா அவர்கள் கூட இந்த கைவல்யத்தை அடைய முடியும். அதான் இந்த ஒரு ஆச்சரியம். இது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த தகுதிகளை மட்டும் நீ சம்பாதிச்சுக்கோ, வேற ஒண்ணுமே வேண்டாம். சாதனான் எத்திர சத்வாரி கதிதானி மனிஷிபிகி ஏஷு சத்வேவ சன்னிஷ்டவு யயா வஸ்தூபலப்யதே அப்படின்னு ஆச்சாரியர் விவேக சூடாமணியில சொல்றது. இந்த சாதனங்கள் 4ஐயும் நீ கட்டாயமாக பெற வேண்டும். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. கைவல்ய நவநீதம் படிக்க போறோம். அதெல்லாம் என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முக்தி என்பது என்ன அப்படிங்கிறது அவன் புரிந்து கொள்ள போகிறான். மோக்ஷோமே பூயா திதி இச்சா முமுட்சுத்துவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். இந்த முக்திங்கிறது எனக்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஸ்வரூபத்தை நான் கவனிக்காததனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த உலகத்துல நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பந்தம் என்பது கற்பிக்கப்பட்டது. கற்பிக்கப்பட்ட பந்தமானது அஞ்ஞானத்தினால் கற்பிக்கப்பட்டது, அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது. அதை போக்கணும் அப்படின்னு சொன்னா, அறியாமையை போக்க ஒரே ஒரு வழி என்ன? அறிவுதான். இருட்டை போக்க ஒரே ஒரு வழி என்ன? வெளிச்சம் தான். அதே மாதிரிதான் அறியாமையை போக்க ஒரே ஒரு வழி அறிவை பெறுவது. அந்த அறிவை பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப இவன் தொடர்ந்து பண்ண போறான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அதிகாரி விசாரம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதிகாரி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், படிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் மஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆத்ம விசாரக அப்படிங்கிற டாபிக் உள்ள நம்ம போக போறோம். கேனோபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு. ஏன்னா நிறைய கேள்விகள் வரும். மோட்சத்துக்கு இப்படி படிச்சாதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம், இந்த வேர்ட்ஸே புரியலையே, உங்களுக்கு ஏதோ ஈஸியா இருக்குன்னு சொல்லிடுறீங்க, எங்களுக்கு அது மைண்ட்லயே வரமாட்டேங்கிறது அப்படின்னு. பழக பழக பழகதான் ஒரு விஷயம் நமக்கு கை வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அது செந்தமிழுக்கு மட்டுமல்ல, எல்லா பாஷைக்கும் அப்படித்தான். சொல்ல 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 அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதுக்குதான் நம்ம எல்லா பாஷையிலையும் சொல்றது. ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது சன்ஸ்கிரிட்ல சொல்றது, அப்புறம் தமிழ்ல சொல்றது, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றது, எல்லாத்துலயும் இன்னும் தெரிஞ்ச நிறைய பாஷை தெரிஞ்சா நிறைய பாஷையில சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எப்படியாவது இந்த விஷயம் உள்ள போகணும் அப்படிங்கிறது. ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை. இது ரொம்ப ஃபேமஸான கோட்டு. இதை தவிர இந்த மாதிரி படிக்கிறத தவிர்த்து இந்த பிரம்மத்தை அறிவதற்கான உபாயம் என்பது வேறு கிடையாது. யார் சொல்றா? யாரோ ஒருத்தர் போறவங்க வருவங்க சொல்லல, வேதமே சொல்றது. உபனிஷத் வாக்கியமாகவே அது இருக்கு. அதனால நாம இந்த படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலதான் இப்ப சொன்னார் அவர். இதுக்கு முன்னாடி லாஸ்டா உங்களுக்கு படிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, ஏதத் சாதன சதுஷ்டயம் ததஹ தத்துவ விவேகஸ்யாதிகாரினோ பவந்தி. ததஹ இதற்கு அப்புறமா தான், இந்த சாதன சதுஷ்டயத்தை பெற்ற பிறகுதான் அவன் தத்துவ விவேகத்தை செய்வதற்கான ஒரு அதிகாரியாக ஆகிறான் அப்படிங்கிறது. அது தகுதி கிடைக்கிறது அவனுக்கு. ஏன்னா அதனால உட்கார்ந்து அதை பண்ண முடியும். விவேகம்னு சொன்னா அதை பிரித்து பகுத்து உணர்வது, அறிவது. அதை பண்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் எப்ப கிடைக்கிறதுன்னா, இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அவனுக்கு கிடைக்கும் பொழுதுதான். அதனால இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா,
இப்ப ஆத்ம விசாரகன்னு சொன்னேன், ஆத்ம விசாரத்திற்குள் செல்ல போகிறோம் அப்படின்னு. அதான் வேதாந்தத்தினுடைய மைய பகுதிக்கு நாம போறோம் அப்படின்னு. அதுக்கான என்ட்ரி குவாலிபிகேஷன் என்னன்னா அதுதான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நாம் அடைவதற்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா திடீர்னு நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வரணும் அப்படின்னா கிடைக்காது. அதுக்காக தான் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்ம வாழ்க்கை முறையோடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பத்தி நிறைய பேசுறது. என்ன பேசுறது அப்படின்னா, முதல்ல நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்ய பழகு. உனக்கென்று அதில் ஒரு பலனை எதிர்பார்க்காதே. நிஷ்காமமாக கர்மயோகங்களை செய்து கொண்டிரு. நான் ரசம் வைக்கிறேன், குழம்பு வைக்கிறேன், கறி பண்றேன், எது பண்றேன், சமையல் பண்றேன், மொத்தமா ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் கூட இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தலையெழுத்து என்ன வேலை வாங்குறா பாரு, இன்னைக்கு அரைச்சு விட்ட சாம்பார் வேணும், என்னால முடியவே இல்லை, முதுகே வலிக்கிறது, நான் பேசாம உனக்கு அரைச்சு போட்டி பண்ணான்னு பார்த்தா என்னை அரைச்சு விட்டு கேட்கு. அந்த புலம்பல் வராது. ஏன்னா அதை நான் யாருக்கு பண்றேன் அப்படின்னா இறைவனுக்கு பண்றேன். இந்த ஆட்டிடியூட், இந்த பாவனைகள் எல்லாத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த அப்கிரேடேஷன் நம்மள அப்கிரேட் பண்ணி விட்டுருது. பாவனைகள் அப்கிரேட் ஆக ஆக நாம அப்கிரேட் ஆயிண்டே போறோம். அதுதான் நிஷ்காம கர்மயோகத்தினுடைய முக்கியமான ஒரு டேக்அவே. எதுக்காக நான் நிஷ்காம கர்மயோகம் பண்ணணும்? நான் எப்படி இருந்தாலும் கர்மாங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கர்மா பண்ணாத நாடே கிடையாது. கர்மானா செயல் புரியாத நிமிடமே இல்லையே. அத்தனை செயல்களையும் நான் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வதற்கு என்னை பழக்கிக்கணும். இது ஒரு ப்ரோக்ராமிங் ஆஃப் அவர் மைண்ட். கட்டாயம் பண்ணணும். இத பண்ணாம சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், நானு ஏற்கனவே சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் நான் வளர்த்துட்டேனானே தெரியாது, ஆனா நான் வந்துட்டேனே படிக்கிறதுக்கு அப்படின்னு யாருக்காவது இருந்ததுன்னா கூட இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்குலேருந்து நம்ம மாறலாமே. என்னைக்காவது ஏதாவது நம்ம கிட்ட மாத்திக்க வேண்டியது இருந்ததுன்னா அது இன்னிலேருந்து மாத்தணும். சரி, செயல்களை எல்லாம் நான் அப்படி பண்ணிடுவேன், அப்புறம் இறைவன் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நான் என்ன பண்றதுன்னா பிரசாத புத்தியோடு நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சோ இந்த 3 விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நிஷ்காம கர்மயோகம் செய்து ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட காரியங்கள் செய்து பலன்களை பிரசாத புத்தியோடு அனுபவித்து அதன் மூலமாக சித்த சுத்தியை பெறுவதன் வாயிலாகத்தான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திய நன்றாக பிராக்டிஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா இது பிராக்டிஸ் பண்றேன், என்ன படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். மாதிரி நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் நினைக்கிறேனே தவிர அதுக்குள்ள நான் போகாம இருந்து கொண்டிருப்பேன். காரணம் என்னன்னா என் மனம் முழுக்க காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்கள் நிறைந்து இருக்கும் சகாமமாக பலனை எதிர்பார்த்து காரியங்கள் செய்து கொண்டிருந்தால். இதெல்லாம் நிறைய செகண்ட் சாப்டர் கீதா படிக்கும் போதே நம்ம விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணின விஷயங்கள் தான். எல்லாமே திரும்ப திரும்ப மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் தேவையா இருக்கிறதுனால இங்கேயும் சொல்றோம். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறோம், சிஷ்யனோட கேள்வி. தத்துவ விவேகம் என்றால் என்ன? அதுக்கு பதில் ஆத்மா சத்தியம் தத் அன்யத் சர்வம் மித்யேதி. ஆத்மா மட்டுமே மெய்ப்பொருள், சத்தியம் அப்படிங்கிறது இங்க மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றோம். உண்மையானது, மெய்ப்பொருள். அதற்கு வேறான அனைத்தும் தது அந்யத்து, அதற்கு வேறான அனைத்தும், சர்வம் அனைத்தும் மித்யேதி, மித்யா வெறும் தோற்றம் மட்டுமே, பொய்யானவை அப்படிங்கிறது பதில். இந்த ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், அதை தவிர மற்ற அனைத்தும் மித்யா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலி நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு கண்ணுல தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. எவ்வளவு தடவை நம்ம சொன்னாலும் இந்த ஆத்மாங்கிறத கண்ணுல காட்ட முடியாது, அதை தொட்டு உணர முடியாது, காதால கேட்க முடியாது. இப்படி எந்த இந்திரியங்களுக்கும் அது அகப்படாத ஒரு விஷயமாக அது இருக்கிறதுங்கிறது சாஸ்திரம் சொல்றது, நமக்கும் அது புரியுது. சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு 3 உதாரணங்கள் கொடுக்கப்படும். குருவான உத்தாலகர் ஸ்வேதகேது அப்படிங்கிற அந்த மாணவன் கிட்ட
தன்னுடைய மகன்தான் மாணவன். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி இந்த சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைப்பார். அது என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா, மண் இருக்கு. இந்த மண்ணை வச்சுக்கொண்டு ஏகப்பட்ட மண்ணால் ஆன பாண்டங்களை செய்ய முடியும். ஒரு டம்ளர் பண்ணலாம், தட்டு பண்ணலாம், குடம் பண்ணலாம், பூக்கூடை பண்ணலாம், இப்படி எத்தனை வேணாலும் பண்ணலாம் இல்லையா? மண்ணுங்கிறது ஒரு ப்ராடக்ட். அதுல இருந்து வரக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து அந்த மண்ணுல இருந்து பண்ண முடியும். இப்ப அந்த அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் இருப்பை கொடுத்தது எது அப்படின்னு கேட்டா இந்த மண்ணு தான் இருப்பை கொடுக்கிறது. இப்ப நான் ஒரு பூஜா பண்ணிருக்கேன், மண்ணால் ஆன. நான் நீங்க பூஜான உடனே இல்ல நீங்க பிராஸ் பூஜா சொன்னீங்கன்னா அப்படின்னு என்ன குறுக்க கேள்வி கேட்காதீங்க. நான் மண்ணுன்னு முதல்லயே சொல்லிட்டேன். இங்க வந்து ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொன்னா, கச்சா பொருள் என்னன்னா மண்ணு. மண்ணை வைத்துக் கொண்டு நான் எத்தனை விஷயங்கள் பண்ணினாலும் அந்த விஷயங்களினுடைய இருப்பு என்பது மண்ணால் தான் இருக்கிறது அப்படிங்கிறது. மண்ணு தான் அதுக்கான இருப்பை கொடுக்கிறது. இன்னொரு உதாரணம், தங்க கட்டி ஒண்ணு இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளே எடுத்துக்கோங்க. ஒருத்தரோட உடம்புலயும் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? கண்ணுல காதுல தோடு இருக்கு, மூக்குல மூக்குத்தி இருக்கு, கைக்கு வளையல் இருக்கு, கழுத்துக்கு வந்து இது செயின் இருக்கு, நெக்லஸ் இருக்கு, இடுப்புக்கு ஒட்டியானம் இருக்கு, காலுக்கு கொலுசு இருக்கு, மெட்டி இருக்கு. இப்படி எத்தனை விதமான ஆர்னமெண்ட்ஸ அந்த ஒரே கட்டியில இருந்துதான் வருகிறது. இந்த நகைகள் அனைத்திற்கும், தங்க நகைகள் அனைத்திற்கும் தங்க நகை என்ற இருப்பை கொடுப்பது தங்கம். இந்த நகைகள் அப்படிங்கிறது பெயர் வடிவங்கள். அதே மாதிரி அந்த மண்ணாலான பாத்திரங்கள் அனைத்தும் பெயர் வடிவங்கள், நகைகள் அனைத்தும் பெயர் வடிவங்கள். மூன்றாவது உபனிஷத் கொடுக்கிற உதாரணங்கள், ஒரு இரும்பு கட்டி, அந்த இரும்பு கட்டியிலிருந்து இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்ட ஒரு இரும்பு வேலை செய்யக்கூடியவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு என்னென்னலாம் பொருள் பண்ண தெரியும். ஒருத்தர் கடப்பாறை பண்ணுவார், ஒருத்தர் நகவெட்டி பண்ணுவார், ஒருத்தர் வந்து இது பண்ணுவார், கத்தி பண்ணுவார், என்னென்ன இது வயக்காட்டுக்கு வேலை பண்ற சிக்கல் ஒருத்தர் பண்ணுவார். இப்படி ஒருத்தர் ஒரு விஷயங்களை அதுல பண்ண முடியும். ஒருத்தரே கூட பலதை பண்ண முடியும். ஆக மொத்தத்துல அதனால பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு பெயர், ஒரு வடிவம் கொண்டிருக்கிறது. இப்ப கதிர் அருவாள் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. கதிர் அருவாள் என்று அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. கடப்பாறை அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இப்படி பலவிதமான பெயர்களையும் வடிவங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய அனைத்திற்கும் இருப்பு என்பது அந்த இரும்பு கொடுத்ததுதான். இரும்புனாலதான் அது பண்ணி இருக்கு. அதனால அது பூரா இருக்கிறது எதுன்னா இரும்பு. மண்ணால பண்ணப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் முழுக்க இருப்பது எதுன்னா மண். நகைகள் அத்தனையிலையும் முழுக்க இருக்கிறது எதுன்னா தங்கம். புரியுறது இல்லையா? இதுல அனைத்திலும் நிறைந்து இருப்பது, இதுக்கு பேர் தான் காரண காரியம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்த ஆத்மா அனாத்மாங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் கருணையோட பலவிதமான யுக்திகளை நமக்கு கையாள்றது. ஒன்னு ரெண்டுன்னு கிடையாது, ஒரு இடத்துல ஒரு யுக்தி. இந்த இடத்துல இப்ப இந்த யுக்தியை வச்சு புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கு பேரு காரணம் காரியம். இப்ப காரணம் காரியம் முழுவதிலும் நிறைந்து இருக்கிறது. இத புரிய வைக்கத்தான் இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப இந்த காரணம்ங்கிறது இந்த மண்ணு, இந்த தங்கம், இந்த இரும்பு, இதெல்லாம் வந்து ஒன்றா பலவா? ஒண்ணுதான். ஒரு களிமண் கட்டி, அதுல இருந்து அதை பிசைஞ்சு 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 அவர் வந்து அந்த குயவர் வந்து அந்த சக்கரத்துல வச்சு அவர் மனசுல எப்படியெல்லாம் தோன்றதோ அப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறார் அழகா. அப்ப ஒன்றுதான் காரணம். ஆனால் அதிலிருந்து வந்தது எவ்வளவுன்னா அநேகம், ஏகம் அநேகம். நோட் பண்ணிக்கணும். காரணம் ஏகம், காரியம் அநேகம். அதே மாதிரிதான் தங்கம் ஒரு கட்டி. நீங்க பொற்கொல்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரோட மனசுல இருக்கக்கூடிய அத்தனை டிசைனும் அங்க வெளியில வரும். அப்ப அந்த ஒரு கட்டி பல நகைகளாக ஆகிறது. ஒரு இரும்பு துண்டு
பல வடிவங்களை பெற்று பலவிதமான உபகரணங்கள் ஆகிறது. காரணம் ஏக்கம், காரியம் அநேகம். புரியுது இல்லையா? அடுத்தது, இந்த காரணம், இந்த மண்ணு, தங்கம், இரும்பு, இந்த மண்ணு தான் இந்த அத்தனை பொருட்களுக்கும் இருப்பை கொடுக்கிறதுன்னு சொன்னேன். அதாவது இந்த மண்ணத்தையும் பிசைஞ்சு ஒன்னொன்னா பண்ண வேண்டியிருக்கு. தங்கத்தைத்தான் உருக்கி ஒரு நகையா பண்றோம், இரும்பைத்தான் ஒரு பொருளா பண்றோம். அப்போ அந்த ஒரு பொருளுக்கும் தனித்த இருப்பு என்பது கிடையாது. மண்ணுதான் அந்த இருப்பை கொடுக்கிறதுனால மண்ணு, இதுதான் சாரம். சாரம்னா அதுதான் முழுக்க அதனுடைய சப்ஸ்டன்ஸா இருக்கு. இதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இது ஒரு நேம் ஃபார்ம் மட்டும்தான். அதுல இந்த மண்ணை பிரிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு குடம் இருக்கு, குடத்துல இந்த மண்ணை நீக்கியாச்சுன்னா அது குடமே கிடையாது. அந்த நேம் ஃபார்மே போயிடும். அது என்ன அப்படிங்கறத எது நிர்ணயிக்கிறதுனா இந்த காஸ்ட் தான் நிர்ணயிக்கிறது, காரணம் தான் நிர்ணயிக்கிறது. அதனால காரணம் சாரம், காரியம் அசாரம். அசாரம்னா சாரமற்றது. அது ஏதோ இருக்கு, பாக்குறதுக்கு அது இருக்கு, அவைலபிளா இருக்கு. பட் அதனுடைய அவைலபிலிட்டியை எது ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னா காரணம் தான் ஊர்ஜிதப்படுத்து. அதுக்குன்னு தனித்த அவைலபிலிட்டி இருப்பு எல்லாம் சொல்ல முடியல. அடுத்தது, இந்த மண்ணோ இல்ல தங்கமோ இல்ல இரும்போ செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் மறுபடியும் அதை டிஸ்மேண்டல் இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடைச்சு போட்டோம் இல்ல உருக்கி போட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணோம்னா அப்ப அதுக்கு என்னெல்லாம் போயிடுறதுன்னா நேம் ஃபார்ம் எல்லாம் போயிடுறது, பெயர் வடிவங்கள் எல்லாம் போயிடுறது. ஆனா எது நிக்கிறது? காரணம் மட்டும்தான் நிக்கிறது. அந்த இரும்பாக அது இருக்கிறது, தங்கமாக அது இருக்கிறது, மண்ணாக அது இருக்கிறது. அப்ப காரணம் எப்பொழுதும் இருக்கிறது. அது எந்த ஃபார்ம் எடுத்தாலும் இருக்கு, ஃபார்ம் இல்லாம இருந்தாலும் இருக்கு. காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். காரணம் நித்தியம், காரியத்துல அனித்தியத்தன்மை இருக்கு. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போட்டு யாராவது டமால்னு உடைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு உரியடி திருவிழால போட்டு ஒரு பானையை உடைச்சான்னா முடிஞ்சது. பானைங்கிற ஷேப்பும் கிடையாது, நேமும் கிடையாது, ஃபார்மும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தூக்கி போட்டு கடாசாது மண்ணு அப்படின்னு ஆயிடும். இப்போ காரணமா இருக்கு, காரியங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். அடுத்தது, இந்த காரணம் இருக்கே அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தனித்த இருப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த காரியம் இருக்குல்ல, அதுக்கு தனித்த இருப்பு கிடையாது. காரணத்தினாலதான் அது இருப்பை பெறுகிறது. இது சத்தியம், இது மித்யா. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காரணம்ங்கிறது சத்தியமா இருக்கு. சத்தியம்ங்கிறதுக்கு என்ன எதனால சத்தியம் சொல்றோம்னா அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இத லயமானா இது போயிடுமே, பிரளயத்துல இதெல்லாம் இருக்குமா அப்படி எல்லாம் நீங்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்த புரிஞ்சு, காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்லப்பட்ட உதாரணம். இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆத்மா அனாத்மாக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். இத புரிஞ்சுட்டாதான் ஆத்மா அனாத்மாங்கிறத சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியறது கஷ்டமா போயிடும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மைண்ட்ல முதல்ல அதை நிறுத்துறோம், உள்ளுக்குள்ள இறக்குறோம் அந்த விஷயத்த. அப்ப எத்தனை இது பாக்குறோம், ஆத்மாவுக்கு எத்தனை விஷயங்களை நாம ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பாக்குறோம். ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டியும் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் நான் உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏக்கமா இருக்கு, சாரமா இருக்கு, நித்தியமா இருக்கு, சத்தியமா இருக்கு. இதுதான் ஆத்மாவினுடைய ப்ராப்பர்ட்டிஸ, குணங்களாக நம்ம பார்க்கிறோம். இது ஆத்மாவினுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது. புரியறதுக்காக புரியற வரைக்கும் அப்படி பேசுவோம், அவ்வளவுதான். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸா தெரிஞ்சதுதான், இந்த மரத்தில் மறைத்தது மாமத யானை எல்லாம் பாட்டெல்லாம் தெரியும். அது மாதிரியே இன்னொரு உதாரணம், ஒரு மரத்தாலான மேஜை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மேஜைக்கு எது இருப்பை தருகிறது? மரத்தால் ஆன மேஜை, ஒரு உடன் டேபிள் அப்படின்னு சொன்னா வெறும் டேபிள் இல்ல, அது உடன் டேபிள். அப்போ உடன் டேபிளுக்கான இருப்பு எது கொடுக்கறதுன்னா அந்த மரம் கொடுக்கிறது, உட்டு கொடுக்கிறது.
இந்த மரத்தை விட்டுட்டு மேஜைக்கு தனித்த இருப்பு கிடையாது. நான் உதாரணத்தை சொன்னதும் இதுவும் இன்னொரு உதாரணம், எக்ஸ்ட்ரா உதாரணம் அவ்வளவுதானே தவிர்த்து எதுவும் வேற புதுசா ஒண்ணும் நான் சொல்லல. நீங்க இந்த மண்ணு, தங்கம், இரும்பு, இப்ப மரம், அவ்வளவு. எப்படி பார்த்தாலும் உண்மையில் இருப்பது என்னன்னா மரம். நாம ரூபங்கள் மாறிக்கும். மரத்திலேயே நான் வந்து டேபிள் பண்ணுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த டேபிள் பாக்கிறதுக்கு போர் அடிச்சு போயிடும். அப்புறம் ஒரு ஆசாரியை கூப்பிடுவேன், இதை சேரா மாத்துங்கன்னுவேன், அவர் சேரா மாத்திடுவேன். மரம் இருக்கு, ஆனா ஃபார்ம் நேம் எல்லாம் மாறி போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சேர் கூட எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும், டீப்பாயா மாத்திடுங்க சார் அப்படின்னு டீப்பாயா மாத்திடுவேன். திருப்பி நேம் ஃபார்ம் மாறுறது. அப்புறம் ஷெல்ஃபா மாத்துங்க சார், நான் ஷெல்ஃபா மாத்துவேன். எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான் சொல்றேன். அப்ப என்ன, மரம் இருக்கு, மரம் எப்பவுமே இருக்கு. அது டேபிளா இருந்தப்போ இருந்தது, டீப்பாயா இருக்கிறப்போ இருக்கு, சேரா மாறினப்போ இருக்கு. எவ்ரி டைம் மரம் இருக்கு. காஸ் அப்படியே இருக்கு, காரணம் அப்படியே இருக்கு, காரியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம் மாறவே இல்லை. காரணம் தனித்த இருப்பை கொண்டதாக இருக்கிறது. மரத்துக்குன்னு ஒரு ஒரு இருப்பு இருக்கு, ஆனா இந்த நேம் ஃபார்ம்ஸுக்குன்னு தனித்த இருப்பு இல்லை. இப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, இந்த நேம் அண்ட் ஃபார்ம் இதெல்லாம் இருக்கே, இத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த காரணத்தின் மீது ஏற்றப்பட்ட கற்பனை இது அப்படின்னு சொல்றது. அது மரம். நான் மரமாக பார்க்காமல் அதை ஒரு டேபிளா பாக்குறேன். அப்புறம் அதை நான் வந்து ரோஸ் வுட் டேபிளா பாக்குறேன். அப்புறம் அதை நான் டீ வுட் டேபிளா பாக்குறேன். அப்படின்னு நான் ஏத்தி 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 வைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அது மேல. இது போலத்தான் இந்த ஆத்மா என்பதும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது முழுக்க அனாத்மா. இது எதுக்கு சொல்றது? தகு அந்நியது சர்வம்னு சொன்னதுனால இவ்வளவும் பீடிகைய போட்டு சொல்றேன். காசு ஒண்ணுதான், அதுல இருந்து வந்த அனைத்துமே தகு அந்நியத சர்வம், அதற்கு வேறான அனைத்தும்னு சொன்னா அனாத்ம பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். The entire cosmos, என்னெல்லாம் கிரியேஷன்ல இருக்கோ, பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு அம்பாள சொல்றாளா இல்லையா, பிரம்மாஜியில இருந்து ஆரம்பிச்சு இங்க வைக்கிற ஒரு குழு வரைக்கும், பிரம்மன்ல இருந்து இங்க இருக்கிற ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு வேற ஒரு உதாரணம் சொல்லப்படுறது சாஸ்திரத்துல, புல்லு வரைக்கும். அது எதுவா இருந்தாலும் இங்க அத்தனையுமே இட் இஸ் பார்ட் ஆஃப் த கிரியேஷன். புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் பார்ட் ஆஃப் த கிரியேஷன். எதெல்லாம் பார்ட் ஆஃப் த கிரியேஷனோ அது அத்தனையுமே அனித்தியம் தான். வேணா பிரம்மாஜிக்கு வயசு வந்து 100 வயசு அப்படிங்கிறது, 100 வருடங்கள் அப்படிங்கிறது அவருக்கு வருட கணக்கு மாறலாம். அதனால அவர் 4 கோடி வருஷம் கூட இருக்கலாம், அது வேற விஷயம். 400 வருஷம் இருக்கலாம். எங்க வீட்டுல இருக்கிற நாய் வந்து ஒரு 10 வருஷம் தான் இருக்கலாம். இதெல்லாம் டிஃபரெண்ட். ஆனா காலத்திற்கு உட்பட்டது. கிரியேஷன் அப்படின்னு வந்தாலே அது அனித்தியம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நான் போட்டுறேன் உள்ள, போட்டாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. உங்களுக்கு கஷ்டம் புரியுறது அப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா புரியவே புரியாது. எப்பயாவது ஒரு சமயத்துல நாம இதை உள்வாங்கிக்க முயற்சி பண்ணி பண்ணி அதை உள்வாங்கின்றோம். இது வந்து ஒரு கஷ்டம் கிடையாது, இது ஒரு ஒரு பெரிய இதுவும் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. ஆத்மா அப்படிங்கிறது ஒரு நாளும் இது 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா என்பது ஏகம், ஆத்மா என்பது சாரம், ஆத்மா என்பது நித்தியம், அது சத்தியம். அதே சமயத்துல இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது அநேகமா இருக்கு. அநேகமான என்ன, பல வகையா இருக்கு. இங்க இருக்கிறவங்க மூஞ்சி மாதிரி ஈரான்ல இருக்கிறவங்க மூஞ்சி இல்ல, அங்க இருக்கிறவங்க மூஞ்சி மாதிரி ஜப்பான்ல இருக்கிறவங்க மூஞ்சி இல்ல, பக்கத்துல இருக்கிற நார்த் கொரியா வேற மாதிரி மூஞ்சியா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அது ப்ளூரலிஸ்டிக்கா இருக்கு, நிறைய வந்து வகைகள் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட இது நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் அளவே இல்லை. நான் ஹியூமன் ஸ்பீஷீஸ் மட்டும் சொல்றேன் அப்படிங்கறதுனால அதை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க பிரபஞ்சம்னு எடுத்துக்கொண்டா எதை பார்த்தீங்கன்னாலும் அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அவ்வளவு, அதுதான் அநேகம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் எது அப்படின்னா இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இருக்கு. பாக்குற தோற்றம் எவ்வளவு இருக்குன்னா அநேகமா இருக்கு. அது அத்தனையிலயும் ஒரு சப்ஸ்டன்ஸும் இண்டிபெண்டா இல்ல, அசாரம். இந்த பிரபஞ்சம் அசாரம். அசாரே கலு சம்சாரே, ஆச்சாரிய சொல். அசாரே, இதுல என்னப்பா சாரம் இருக்கு, இத போய் பிடிச்சிட்டு தொங்குறியே,
இதுதான் சாஸ்வதம்னு நிக்கிறியேப்பா, அது சாஸ்வதம் இல்ல. ஏன்னா அதுல சப்ஸ்டன்ஸே இல்ல. வேர் தேர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் எப்படி அது நிற்கும்? அதுக்கே தனித்த இருப்பு இல்ல அதுகிட்ட. இருப்பை கொடுப்பதே இந்த ஆத்மா தான். அதனால அது இருப்பை தனிப்பட்ட முறையில் அது கிட்ட இருப்பு இல்ல. இண்டிபெண்டா அதால நிக்க முடியாது. கூட்டணி தான் எப்பவுமே. அடுத்தது என்ன? அனித்தியம். அனித்தியம் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு பெர்மனன்ஸ் இல்ல. ஏதாவது ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் இன்னைக்கு இருந்தா மாதிரி 10 வருஷம் கழிச்சு இருக்கா அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கிறதே எடுத்து பாருங்க. 6 வீட்லயும் எதுவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல காலத்திற்குட்பட்டு மாறுதல்களை அடைகிறது. நம்ம சரீரம் உட்பட. எடுத்த உடனே நம்ம சரீரத்தை தான் இங்க அவர் ஆரம்பிப்பார் காமிக்கிறதுக்கே. உன் சரீரத்தை முதல்ல பாரு, அதுல எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு. அதனால இங்க பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது. அனித்தியம் அதான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆத்மா சத்தியம். இங்க அனாத்மா. நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டு இந்த பக்கம் ஆத்மா, இந்த பக்கம் அனாத்மா, இந்த பக்கம் ஏகம் சாரம் நித்தியம் சத்தியம், அங்க அநேகம் அசாரம் அனித்தியம் அசத்தியம். அசத்தியம்ங்கிறத தான் நம்ம மித்யான்னு சொல்றோம். மித்யான்னு சொன்னா தனித்த ஒரு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இருப்பு தனிப்பட்ட முறையில அதுக்கு கிடையாது. அந்த இருப்பு எதை சார்ந்து இருக்கிறதுனா ஆத்மாவை சார்ந்துதான் அந்த இருப்பு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சந்திரனுடைய ஒளி இருக்குல்ல, அது சந்திரனுடைய சொந்த ஒளி கிடையாது. எங்க இருந்து அந்த ஒளி வந்தது அப்படின்னா, அந்த ஒளி சூரியனிடமிருந்து இரவல் பெறப்பட்ட ஒளி. ஆனா நம்ம பார்க்கறச்சே எப்படி தெரியறது? அது சந்திரனே ஒளிர்ற மாதிரி இருக்கு. அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதுலயே ஏதோ பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே சத்தியம் அல்ல. ஆனா சத்தியம் மாதிரி தோற்றம் அளிக்கிறது, ஏமாத்துறது அது. நம்ம எப்படி சந்திரனுடைய ஒளியை பார்த்து ஆஹா ஒளி மிகுழ்ந்து அந்த தன்னிலவு தேனிரைக்க அந்த தன்மையான அந்த ஒளி என்கிறது எப்படி வந்தது அப்படின்னு, அங்கே அதுக்கு தனியா இருப்பு அந்த ஒளி இல்லை. ஒளியை இரவல் பெற்று தருகிறது. ஆனா நமக்கு பார்க்கும் பொழுது அப்படி தெரியறது இல்லை இல்லையா? அனுபவம் அப்படி இல்லை இல்லையா? அதனால நாம என்ன நினைக்கிறோம்னா ஆஹா இதுக்கு தனித்த இருப்பு இருக்கு. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கும் தனித்த இருப்பு கிடையாது. ஆனால் தனித்த இருப்பு இருப்பது போல நாம் ஒரு கற்பனையை செய்து கொண்டு கற்பனை உலகில் தான் நாம கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எதன் மீது இந்த கற்பனை செய்யப்படுகிறது? கற்பனை பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வேணும்ல, அது மேலதானே கற்பனை பண்ண முடியும். திடீர்னு ஒரு கற்பனை வராது. ஏதோ ஒன்று இருந்ததுனாதான் அது மேல ஒரு கற்பனை பண்ண முடியும். அந்த எது இருக்கோ அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தின் மீதுதான் அனைத்து கற்பனைகளும் நடக்கிறது. இந்த கற்பனைகள் எல்லாமே அசத்தியம் மித்யா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆனா உள்ள போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க இருப்பு என்பது இல்லை. அதற்கு தனித்த இருப்பு என்பது இல்லை. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. மாயா அப்படின்னு அதைத்தான் சொல்றோம். யாமா சா மாயா அப்படின்னு ஒரு டெபினிஷன் ஃபார் மாயா. எது இல்லையோ அது மாயா. யாமா எது இல்லையோ அது மாயா, சா மாயா. சத்தியம் அப்படிங்கிறது இருப்பு. மித்யா அப்படிங்கிறது இருப்பற்றது, இன்மை. இந்த மித்யாக்கு பூரா அந்த இருப்பு தன்மையை கொடுக்கிறது இல்லையா? இருக்கிறது போன்ற ஒரு தன்மை கொடுக்கிறது இல்லையா? அது இந்த சத்தியத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. எல்லா நாம ரூபங்களும் அப்படித்தான். நாம ரூப பிரபஞ்சம் முழுவதும் அப்படித்தான். என்னையும் சேர்த்தா இது கேக்குறீங்களே, நீ உங்களையும் சேர்த்தா இல்ல நாங்க கேட்கிறோம் எங்களையும் சேர்த்தானா? எல்லாமே தான். அனைத்து அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கேயே சொல்லியாச்சு. தது அந்நியத்து சர்வம். அனைத்திற்கும் இருப்பு கிடையாது. ஆத்மாவை தவிர மற்ற எதற்குமே இருப்பு கிடையாது. இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்கிறது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. அனுபவம் எப்படி இருக்கு? நீங்க வேற. எல்லாம் நாங்க எவ்வளவு என்ஜாய்மெண்ட் எல்லாம் இங்கதான் நடக்கிறது. ஆத்மால என்னங்க என்ஜாய்மெண்ட் இருக்கு? என்ன பண்ண முடியும் என்ஜாய்மெண்ட்? அப்படித்தான் நமக்கு தோணும். அனுபவத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும்.
சாஸ்திரம் அதுக்கு கூட அழகா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது. இப்ப பூமி சுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சயின்ஸ் சொல்றது. அனுபவம் எப்படி இருக்கு? அப்படி சுத்தி கொண்டே இருக்கிறதா? நாம உட்கார்ந்த இடத்துலயே ஒரு இடத்துல இருக்கோமா, இல்ல நாம சுத்திட்டே இருக்கோமா? நமக்கு ஃபீலிங் இல்ல சுத்துற ஃபீலிங் இல்ல. ஆனா சயின்ஸ் சொல்றது அப்படி இல்லப்பா, இந்த பூமி சுத்தி கொண்டே இருக்குது, அதனாலதான் டே அண்ட் நைட்டே வருது, தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, சூரியனை சுற்றுகிறது, எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு சொல்றது, காமிக்கிறது வேற நமக்கு. அதெல்லாம் காமிச்ச, ஓ அப்படியா, அதுக்குள்ளதான் நான் இருக்கேன், ஆனா நான் சுத்தவே இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறமா அறிவுக்கு அதுக்கப்புறம் புலப்படுது. அது அனுபவமும் அறிவும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இது அதுக்கு சொல்ற உதாரணம். சூரியன் உதிக்கிறது, மறைக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம், மறையிறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம். உண்மையும் சூரியன் உதிக்கிறதா மறைகிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினோம்னு சொன்னா, சூரியன் அது பாட்டுக்கு இருக்கிற இடத்துலதான் இருக்கு, பூமி தான் சுற்றி கொண்டு வருகிறது. அப்ப அதனால பூமி எப்படி சுற்றுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்தந்த சைட்ல சூரியன் தெரிகிறது, அதை வைத்துக்கொண்டு அந்த தெரிகிறத வைத்துக்கொண்டு நான் உதிக்கிறான் மறைகிறான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஷேப் இப்படி ஸ்பெரிக்கலா இருக்கிறதுனால அது அப்படி ஏற மாதிரியும் இறங்குற மாதிரியும் நமக்கு ஒரு தோற்றம். இது அவ்வளவு இல்யூஷன். அதை பாக்குறதுக்கு நம்ம கன்னியாகுமரிக்கு ரூம் போட்டு முதல் நாளே போய் செட்டிங் பார்க்கணும், அடுத்த நாள் காலையில ரைஸ் பார்த்துட்டு தான் கிளம்பி வரணும். அது எவ்வளவு ரூபாவா இருந்தாலும் சரி நம்ம விடக்கூடாது அப்படின்னு போய் நிக்கிறோமே. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு தேடிட்டு போய் பாக்குறோமே. எல்லாமே என்னது அப்படின்னா, இட் ஹாஸ் ஆக்சுவலி நோ எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. எல்லாமே மாயாஜாலம் தான், எல்லாமே மாயையினுடைய. இது என்னன்னா, இந்த மித்யாங்கிறதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லப்படுறதுன்னா, எது வித்யா நாசம் தத்து மித்யா அப்படின்னு சொல்லப்படுறது. எது அறிவால் அழிக்கப்படுகிறதோ அது மித்யா. இப்ப நான் சொன்னேனே, இந்த சூரியன் உதிக்கிறது மறையறதுங்கிறது நம்மளுடைய அனுபவமா இருக்கு. ஆனா அறிவு என்ன சொல்றது, இது கிடையாதுப்பா அப்படிங்கிறது. அறிவால் அழிச்சாச்சு அந்த அனுபவத்தை, அப்ப அது மித்யா. எதை அறிவால் அழிக்க முடிகிறதோ அது மித்யாதான். அப்படி பார்க்க போனா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் மித்யா மட்டும்தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த மித்யா விஷயங்களை சத்தியம் மித்யா அப்படிங்கறத பிரிக்கணும் இல்லையா? இது சத்தியம், இது மித்யா அப்படின்னு பிரிக்கிறது, அதுக்கு பேர் தான் விவேக. அப்படி விவேகம் பண்ணி அந்த சத்திய மித்யா விவேகம், ஆத்மானாத்ம விவேகம், தர்மா தர்ம விவேகம், இப்படி விவேகத்துல நிறைய வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இங்க முக்கியமா என்ன பண்ணா நமக்கு ஆத்மாவை பத்தி நன்றாக புரிந்து கொள்ள முடியும்னா, சத்தியத்தையும் மித்யாவையும் பிரிச்சு புரிஞ்சு கொண்டால்தான் இந்த மித்யா உண்மை அல்ல அப்படின்னு புரிந்து கொண்டு சத்தியத்தை நோக்கி புத்தி போகும். இந்த ஒண்ணும் இல்ல, இந்த உடம்பு மனசு புத்தி எடுத்துக்கோங்க. இந்த உடம்பு மனசு புத்திய நான் அறிகிறேன், நான் அறியப்படக்கூடிய பொருளாக இந்த உடம்பு மனசு புத்தி இருக்கு. ஜஸ்ட் லைக் திஸ் வேர்ல்டு. நான் இந்த உலகத்துல ஒரு பொருளை அறியற மாதிரி இந்த உடம்பு மனசு புத்தியை அறியறேன். இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொருளை அறியறேனே, அது எப்ப பாரு இருந்து கொண்டு இருக்கிறதானா இல்லை. அது ஒரு நேரத்துல இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இருக்கிற மாதிரி இல்ல, அது ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு இருப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்படியே தூக்கி உடம்பு மனசு புத்தியில அப்ளை பண்ணி பார்த்தா சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர். அதனால இந்த உடம்பு மனசு புத்தியும் என்னால் அறியப்படும் மற்ற பொருட்களை போல் இதுவும் அறியப்படுவதால் இதற்கும் இருப்பு இல்லை. நான் என்னால் அறியப்படுகிறதுங்கிறதுனாலேயே நான் இந்த உடம்பு மனசு புத்தி இல்லை. வெரி சிம்பிள். அப்படி இந்த பேசிக்க புரிஞ்சுட்டா கூட போதும். நம்ம அதை புரிஞ்சுட்டா கூட இந்த உடம்பு மனசு புத்தியினால படக்கூடிய அத்தனை துன்பங்களும் நமக்கு போயிடும். ஆனா நம்மளோட மைண்ட் டோட்டலி இல்யூஷன். இந்த கற்பனையிலேயே உட்கார்ந்துருக்கேன் எப்ப பார்த்தாலும். அது எப்படி சொல்ல முடியும்? இது நம்மளோட உறவு எப்படி, நம்மளோட இது எப்படி, நம்மளோட சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, நான் படிச்ச படிப்பு என்ன, நான் வாங்கின பட்டம் என்ன, ஆடிய ஆட்டம் என்னன்னு அந்த மாதிரி அதுலலாம் தான் நான் என்னோட இதை வச்சிருப்பேனே தவிர்த்து, இது கிடையாதுன்னு சொல்றதுக்கு, அது கிடையாதுன்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. அது பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் படிச்சு இன்னும் எப்பதாவது வரப்போறதோ அப்படின்னு எல்லாம் பேசவே கூடாது. சாஸ்திரம் சொல்லியாச்சுதான். இது உண்மை அல்ல. உண்மை அல்லங்கிறதுல எவ்வளவு திருட நிச்சய புத்தி இருக்கோ அந்த அளவுக்குத்தான் நம்மளோட ஃபர்தரன்ஸ் இன் ஸ்டடீஸ். எவ்வளவு தூரம் நம்ம அந்த பாடம் படிக்கிறதுல ஒரு தீவிரத்தா நமக்கு வரணும்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிப்படையெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிடணும். டவுட்ஸே வச்சுக்க கூடாது.
அது சொல்றது அதெல்லாம் இல்ல, நம்ம சொல்லியாச்சுன்னா அதுதான். இப்ப அடுத்தது இவர் கேக்குறார், ஆத்மா கஹ. அடுத்த கேள்வி. இப்ப என்ன சொல்லிட்டார் இங்க பாருங்க. அந்த சிஷ்யனுடைய ஸ்டைல் என்ன? இந்த ஒரு பதில் சொன்னார்னா அந்த பதில்ல இருக்கிற தெரியாத வார்த்தையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இப்ப சிஷ்யனுடைய ஸ்டைல் அது மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து சர்வம் வித்யேதின்னு சொன்னீங்களே, அதுல இருக்கிற முதல் வார்த்தை ஆத்மா அப்படின்னா ஆத்மானா என்ன? அதை முதல்ல சொல்லுங்க. ஆத்மா என்றால் என்ன? நான் இப்ப சொன்னேன், நான் சொன்ன போது கூட நான் உங்களுக்கு சொல்லவே கிடையாது ஆத்மானா என்னன்னு சொல்லவே இல்லை. இந்த ஆத்மாங்கிறத இப்படி இருக்கு, ஏகம், சாரம், நித்தியம், சத்தியம் அப்படி சொன்னேனே தவிர ஆத்மானா என்ன நான் சொன்னேன்னா என்ன சொல்லல. அது அவர் சொல்லுவாருங்கிறதுனாலதான் சொல்லணும். இப்ப அவரே சொல்ல போறார் ஆத்மா என்றால் என்ன. அடுத்தது அதுக்கு பதில், ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் व्यतिरिक्तः பஞ்சகோஷாதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபः சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மானா என்ன அப்படிங்கிறதுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு அப்பாற்பட்டதாக, வத்திரிக்தக அப்படின்னா அதுக்கு வேறானதாக மூணு விஷயங்கள் சொல்ற. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதற்கு அப்பாற்பட்டதாக அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்ற. பஞ்சகோஷாதீதக, பஞ்ச கோஷங்கள் 5 கோஷங்கள் இருக்கிறது, அதற்கு அப்பாற்பட்டதாக. அவனே கேட்பான், நமக்கு ஸ்டூடெண்ட் அவர் ஃப்ரெண்டு, ஆல்வேஸ் அவன் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்தது கொஸ்டின் எடுத்து கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணும். பஞ்ச கோஷங்கள் என்றால் என்ன அவன் கேட்கும்போது நம்ம படிச்சுக்கணும். இப்போதைக்கு வேர்ட்ஸ படிக்கிறோம். பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது, ரைட். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன? அவஸ்தாத்ரய சாட்சி, 3 விதமான அவஸ்தைகள் இருக்கின்றன, அந்த 3 விதமான அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கிறது. சாட்சியாக இருக்கிறன அங்கேயும் புரிஞ்சுக்கணும். இந்த வத்திரிக்தக அதீதகங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு போட்டிருக்கு. வெளியில இருந்தாதான் சாட்சியா இருக்க முடியும், உள்ளுக்குள்ளேயே இருந்த சாட்சியா இருக்க முடியுமா? நான் விட்னஸ் பாக்ஸ்ல இருக்கிறவர் வேற தானே. அதனால அந்த சாட்சிங்கிறவர் எப்பவுமே அதுக்கு பார்ட்டியா இருக்க மாட்டார். அப்ப இவர் இது இங்க என்ன சொல்லியிருக்கு, ஆத்மாவ 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. ஸ்வரூப லட்சணத்தை சொல்ற, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப நான் யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி வந்ததுன்னா நாம ஃபர்ஸ்ட் பதில் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன பார்த்தா எப்படி இருக்கு, நான் யாருன்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஆனா பார்த்தா தெரியறது இல்ல, ஆஜானு பகவா இவ்வளவு அழகா ஒரு உடம்பு, இந்த ஹைட்டு, இந்த கலரு எல்லாம் இருக்கே. ஆல்வேஸ் நம்ம ப்ரொஃபைல் எதை ரிலேட் பண்ணி இருக்கு? நம்ம ப்ரொஃபைல்னு ஒண்ணு எழுதினோம்னா எதை வச்சு எழுதுவோம்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட படிப்பு, நம்மளோட நேஷனாலிட்டி, நம்மளோட ரிலிஜியன், அது இன்னும் கொஞ்சம் இந்த பிரேக் டவுன் பண்ணி என்னென்னலாம் நம்மளை பத்தி எது சாரம் இல்லையோ அது பூராத்தையும் எழுதி அதுக்கு பேர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுப்போம். ஆனா உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் அப்படிங்கறது ஆத்மான்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி பேசும் பொழுது, நான் யாருங்கிற விசாரம் பண்ணும் பொழுது, நீ இந்த உடம்பு இல்லப்பா, நீ இந்த மனசு இல்லப்பா, நீ இந்த அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய காரணம் சரீரமும் நீ கிடையாது, நீ 3 அவஸ்தைகள் இருக்கே உனக்கு, ஜாகிரத் சுஷுப்தி, சொப்ன சுஷுப்தி, அதுவும் நீ கிடையாது. இந்த அன்னமய கோஷத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆனந்தமய கோஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 கோஷங்கள், அந்த கோஷம்னா மறைப்புன்னு அர்த்தம், உன்னை மறைத்து கொண்டிருக்கிறது, அதனால அதுவும் நீ கிடையாது. நமக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப நான் இருக்கேனா இல்லையா, எங்க இருக்கேன், எந்த இடத்துல எப்படி இருக்கேன், எனக்கு இது புரியலையே அப்படின்னா, இத புரிஞ்சுக்கிறதுக்கு டெஃபினட்டா யாரோட ஹெல்ப் வேணும்? சாஸ்திரத்துடைய ஹெல்ப் வேணும். தனியா சாஸ்திரம் படிக்கலாமான்னா
படிக்காதேங்கிறார் ஆச்சாரியர். குருவோட உட்கார்ந்து சாஸ்திரத்தை படி. அப்படி படிக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு புரியும். சொல்லப்போனா எந்த ஒரு தத்துவம் இந்த சரீரம் முழுசும் வியாபிச்சிருக்கோ, இத அப்படியே கிரகிச்சு, இத அனுபவிச்சு, இந்த உடல் போற வரைக்கும் இதுலயே இருக்கிறதோ, அதத்தான் ஆத்மா அப்படின்னு சொல்றதுங்கிறத சாஸ்திரம் சொல்றது. அப்ப அந்த தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நான் வெறும் இந்த தத்துவம் இருக்கக்கூடிய இந்த இடத்தை மட்டும் புரிஞ்சுட்டா போருமா? இந்த உடம்ப பிசிக்கல் பாடியை பத்தி தெரிஞ்சுட்டா போருமா? மைண்ட் அனாலிசிஸ் பண்ணினா போருமா? நான் கிடையாது. அது பத்தாது. ஆத்மாங்கிறத நான் இதை வைத்துக் கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது. இதற்கு அப்பாற்பட்டது அது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஒரு பொருளாக அதை பார்க்க முடியாது. ஒரு விஷயமாக்க முடியாது. கரணம் அப்படின்னு சொல்றது. ஆப்ஜெக்டிஃபைனா ஒரு விஷயமாக்குவது. இப்ப நான் இந்த பேனாவை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண. திஸ் இஸ் அ பென். இந்த பெண்ணுக்கு மூடி இருக்கு, இதுக்குள்ள நிப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இதை பார்த்தா ஓபன் பண்ணா தெரியும். அது மாதிரி ஆத்மாவை என்னால் பார்க்க, பகுத்து, பிரித்து உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்? பார்க்கிறவனே நான் தானே. பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளை பார்ப்பவன் அறிகிறான். அப்ப அவனே எப்படி தன்னை அறிய முடியும்? ஒரு பொருளாக எப்படி அறிய முடியும்? அது முடியாது. ஏன்? ஒரு உதாரணம் அழகாக சொல்லப்படுறது. இப்ப என் கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியுமா? என் கண்ணை கொண்டு உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் என்னால பார்க்க முடியும். சுட்டித்தனமா சொல்றதா நினைத்து கொண்டு நமக்கு ஒரு பதில் தோணும். நான் கண்ணாடி முன்னாடி நின்னா பார்க்கலாமே. அது பிம்பம். அது உண்மையான நான் அல்ல. உண்மையான நானை, உண்மையான என்னுடைய கண்ணை என்னை தவிர இன்னொருத்தர் தான் பார்க்க முடியும். என்னால என் கண்ணையும் அப்ஜெக்டிஃபை பண்ண முடியல. என்னால உண்மையான என்னை எப்படி அப்ஜெக்டிஃபை பண்ண முடியும்? இன்னொரு உதாரணம் சுவாமிஜி அழகா சொல்லுவார். கேமராவை வச்சு எல்லாத்தையும் படம் பிடிக்கிறோம். கேமராவை வச்சு அந்த கேமராவை படம் பிடிக்க முடியுமா? சேம் தான். கண்ணுக்கு கொடுக்குற அதே விஷயம்தான் நம்ம இப்ப வெளியில ஹேண்டில் பண்றதுனால அது இன்னும் புரியுது. என் கேமரா வச்சு நான் எல்லாத்தையும் படம் பிடிக்கலாம். என் கேமரா வச்சு என் கேமராவே படம் பிடிக்கிறதுங்கிறது முடியாது. அது மாதிரிதான் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நானே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து நான் யாருங்கிறது பண்ண முடியாது. ஏன்னா நான் அறியாமையில் இருக்கக்கூடிய என்னை எப்படி நான் முழுமையாக அறிய முடியும்? அறிவினால்தான் என்னை அறிய முடியும். அதனாலதான் சாஸ்திரத்தின் துணை கொண்டுதான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தை தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது. தர்ப்பணம்னா கண்ணாடி. உள்ளது உள்ளவாறு காட்டுறது. நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்னேன்னா, இப்ப நிறைய கேமரால ஆப்ஸ் எல்லாம் வந்துடுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கார் எல்லாம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வந்து பிரபஞ்ச அழகி மாதிரி காமிக்கும் அது. நான் அதை நினைச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு, அப்பா எவ்வளோ அழகு இல்லை அப்படின்னு நான் அந்த அல்ப சந்தோஷத்துக்கு அதை ஒரு பக்கித்தனமா பார்த்துட்டு நான் வந்து மூடி வைக்கலாமே தவிர உண்மையை காட்டுகிறதான காட்டாது. ஆனா என் வீட்டு கண்ணாடியில போய் நான் நின்னேன்னா அது காமிச்சிடும். இந்த இடத்துல மேடு பள்ளமெல்லாம் இருக்குப்பா பாத்துக்கோ அப்படின்னு. அதை பத்தி கவலைப்படுறது நான் கவலைப்படுறதுனா தூக்கி போட்டு போயிட்டே இரு. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அது அசாரம், அசத்தியம், அனித்தியம் எல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு என்னோட புத்தி எனக்கு அறிவுறுத்தினா பழைச்சேன். இல்லைன்னா கஷ்டம்தான். அந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, எப்படி இந்த கண்ணாடி எனக்கு உண்மையை காட்டுறதோ அது மாதிரி என்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் புட்டு வைக்கிறதா இந்த சாஸ்திரம். தனியா படிச்சா கஷ்டம்பா, ஒரு குருவோட சேர்ந்து உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு அதே சாஸ்திரம் தான் நமக்கு சொல்றது. இப்போ இந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தஹ பஞ்சகோஷ அதீதஹ அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப. இத்தனை விஷயம், 4 விஷயம் சொல்லிட்டார். இதுல இவனுக்கு என்னன்னா, முதல் வார்த்தையே இவனுக்கு தகராறு. சிஷ்யனுக்கு. நமக்கு அப்படித்தானே. என்னப்பா இவரு ஒரு தடவையும் புது வேர்டா போட்டுறாரு. நமக்கு இது ஒகாபுலரி படிக்கத்தானே இந்த பாடமே. அதனால இது பரிபாஷை சொற்களுக்காகவே தத்துவபோதம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சீரியஸ் வேதாந்தா சீக்கர்ஸ் கட்டாயம் இந்த ஸ்டடீஸை வந்து ரொம்ப சீரியஸா ஃபர்தரா கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தத்துவபோதம் மனப்பாடம் பண்றதுங்கிறது ரெக்கமெண்டட். முடிஞ்சவா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து குரு சொல்றத அப்படியே
டவுன் த லைன் கொண்டு போகணும் என்னோட டியூட்டி, அதனால சொல்றேன். ஏன்னா இது நிறைய இடங்கள்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இப்ப வந்து நம்ம வந்து அந்த விளக்கங்களோட அப்படியே படித்துக் கொண்டே போறோம் இல்லையா? தனியா இப்ப நம்ம உட்கார்ந்து ஒரு நிதித்தியாசனம் பண்றதுக்காக ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த விளக்கங்கள் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக இந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வேர்ட்ஸாவது பரிச்சயம் ஆனா தானே நமக்கு புரியும். இல்லைன்னா புரியறதும் கஷ்டமா போயிடும். மைண்டே வந்து முதல்ல எங்கேயோ ஓடிட்டு உட்காந்துருக்கும். மைண்ட் வந்து கிராஸ்ப் பண்றது கஷ்டமாயிடும். அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி இதையும் உங்களுடைய பாராயண கிரமத்தில் சேர்த்துக் கொள்ளவும். அதுதான். பீடிகை எதுக்குன்னா அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. என்னோட பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் பழக்கப்படணும். அப்பதான் நம்மளால வந்து அந்த விஷயத்தை திரும்ப டுவெல் பண்ண முடியும். அதர்வைஸ் டுவெல் பண்ண முடியாது. சரி, அடுத்தது இந்த சிஷ்யன் வந்து இப்ப ஸ்தூல சரீரம் அப்படிங்கிற வார்த்தையே அவனுக்கு புரியல. சோ அதை கேட்க, ஸ்தூல சரீரம் கிம், ஸ்தூல சரீரம் என்றால் என்ன? பதில், பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போக ஆயதனம் ஷரீரம் அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதீதி ஷட்விகாரவத் ஏதத் ஸ்தூல சரீரம். பெரிய டெபினிஷனா கொடுத்துட்டார். அதுக்கு பாவம் எந்த வார்த்தையுமே புரியாது, அது வேற விஷயம். ஆனா அதையும் உட்கார்ந்து விளக்குவார் அழகா. எப்படி டெபினிஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது கிராசல் பாடின்னு சொல்றோம். கிராசல் பாடி, கிராசல் பாடினா பரு உடல். தமிழ்ல சொல்லணும்னா பரு உடல். ஸ்தூல சரீரம், பருவுடல், கிராசல் பாடி. எந்த பாஷை புரியுறதோ எழுதிக்கும். இந்த பரு உடல் வெளியில நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு உடல், பார்க்கப்படக்கூடிய ஒரு உடல். இதை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாஞ்ச பௌத்திக சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. பாஞ்ச பௌத்திக சரீரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா 5 பூதங்களால் ஆன உடல். 5 பூதங்கள் நமக்கு தெரியும் எல்லாமே. பூமி, ஆபக, அனலக, வாயு, ஆகாசத். இதெல்லாம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். எல்லாத்துலயும் எல்லா பாஷையும் சொல்லியாச்சு. அப்போ இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு அப்படிங்கறத முதல்ல எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இந்த உடம்புக்குள்ளேயே கூட பாஞ்ச பௌத்திக சரீரம்னு சொல்லும் பொழுது இந்த உடம்புக்குள்ளேயே இந்த 5 தத்துவங்களும் இருக்கின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சயின்ஸும் சொல்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் பிரிச்சு பிரிச்சு காட்டுறது, அது வேற ஏதாவது நேம்ஸ் எல்லாம் சொல்லுமே தவிர்த்து நாம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த 5 தத்துவங்களும் நம்முடைய உடல் முழுவதும் பரவி விரவி இருக்கின்றது அப்படின்னு. சரி, இது வந்து இதுல ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம் அப்படின்னு போட்டிருக்கார். இப்ப பஞ்சீகிருத்தம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதனால நான் இப்ப அதை விளக்கல. அது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ நம்ம படிப்போம். இப்ப பஞ்சீகரணம் 5 பூதங்களை டைரக்டா அப்படியே 5 பூதம் இப்படியே வந்ததா அப்படின்னா 5 பூதம் ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறமா வந்திருக்கு. இப்ப மண்ணு டைரக்டா குடமாயிடுமா? டெஃபினட்டா ஆகாது. எங்க வந்து அந்த மண்ணு நல்லா வாகான மண்ணு கிடைக்குமோ அதை முதல்ல போய் எடுத்துட்டு வருவாங்க. சட்டி சட்டியா அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த குயவர்களோட இதுல பார்த்தவங்கனாக்கா அப்படியே அடைச்சு 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 மண்ணா இருக்கும். அதுக்கு சிலது காஞ்சு காஞ்சு வேற போயிருக்கும். மண்ணு வந்து எப்பவுமே வெட்டா இருக்காது. அதை எடுத்து அதுல நிறைய தண்ணியை ஊத்தி கையாலையும் காலாலையும் பிசைஞ்சு அடிச்சு உதைச்சு அதை மிதிச்சு அதை ஒரு வழி பண்ணி சாஃப்ட் டோ ஆக்கணும். நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைறோமோ அந்த மாதிரி அது பண்ணதுக்கு அப்புறமா அதை தூக்கி அந்த வீல்ல வச்சு அந்த சக்கரத்துல வச்சு ஒரு சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா தான் அது ஷேப்புக்கே ஆரம்பிக்கும். இதுல ஏதாவது ப்ராசஸ்ல பிரச்சனையாச்சுன்னா அது வராது, அங்கேருந்தே வந்து டிஸ்மேண்டில் ஆகும். என்ன இப்ப தங்கம் அதே மாதிரிதான் கருப்பா இருக்கும். தங்கம் வந்து இதுல இருந்து எடுக்கும் பொழுது கருப்பா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமா அந்த ஷைனிங் கலருக்கு நமக்கு வருது. சோ ப்ராசஸ்ங்கிறது இருக்கு அப்படிங்கறத சொல்ற. பஞ்சமகா பூதங்களால தான் ஆயிருக்கு. ஆனா அது ப்ராசஸ்டு வெர்ஷன். நீ பாக்குறிய இந்த ஸ்தூல சரீரம், தட் இஸ் a processed version, processed food அப்படின்னு சொல்ற. இந்த ப்ராசஸ் நம்ம படிக்க போறோம். அடுத்தது சொல்ற சத்கர்மஜன்யம். சரி, எப்படி வந்தது அது அப்படின்னா முதல்ல பேசிக்கா அது கர்மஜன்யம்.
இங்க சத்கர்மஜன்யம் அப்படிங்கறத போட்டிருக்க. நல்ல கர்மா இருந்ததுனாதான் நல்ல சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுல உள்ள இருக்கிற பாயிண்ட். நான் தேவ சரீரம் எனக்கு கிடைக்கணும்னா அதுக்குள்ள கர்மா நான் பண்ணிருக்கேன். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தேவ சரீரம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க. 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒண்ணு இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது அந்த சரீரத்துக்கு தெரியாது. இன்னொன்னு ஜரா கிடையாது. ஜரானா வயசாறது கிடையாது. வயசாறது கிடையாதுங்கிறது தான் ஒரு பெரிய இது. என்ன சொல்றது, இன்ப துன்பங்கள் கிடையாதுன்னு சொல்றது கூட அவ்வளவு கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. துன்பம் வேணா பார்க்காம இருக்கலாம், இன்பம் நிறைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் அங்க நிறைய தானே இருக்கு. பட் முக்கியமான எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜரா தான். ஜரான்னா வயசாறது. வயசாறது அப்படிங்கிறது அந்த சரீரத்துல கிடையாது. அந்த சரீரத்துல எப்பவுமே எவ்வளவு இளமைங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. புண்ணியம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளைக்கு அந்த சரீரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஸ்டேட்டஸ்ல அந்த சரீரம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தின்னு சொல்றாரு இல்லையா கிருஷ்ணர். பட் அங்க இருக்கிற வரைக்கும் வயசே தெரியாத அளவுக்கு என்றும் 16ன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அங்க கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் எல்லாரும் தேவ சரீரம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இவ்வளவு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி சொர்க்கம் போகணும்னு கேட்கறது எதுக்குன்னா, இந்த தொந்தரவே இருக்காது. நரைக்கிறது, அது பண்றது, இது பண்றது, அப்படி நடுங்கிறது, ஒரு டிசீஸும் வராது. ஜரா வியாதி 2மே கிடையாது. அதான் இந்த லோகத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கும், இந்த பூலோகத்துல இருக்கணும்னா அதுக்குன்னு சில சத்கர்மாக்கள் பண்ணிருக்கோம். அதுல மனுஷ சரீரம் கிடைக்கணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சத்கர்ம ஜன்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புண்ணியம் இருந்தா மட்டும்தான் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது கிடைக்கிறது. தேவ ஜென்மா கிடைக்கிறது புண்ணியம்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, தேவர்களே கூட பூமியில் போய் பிறவாமை அவமே அப்படின்னு இவர் பாடுறார், மாணிக்க வாசகர் பாடுறார். யாருன்னா தேவர்கள் அப்படின்னு நினைப்பார்கள். நம்ம போய் இந்த திருப்பெருந்துறையில இங்க இவர்களோட ஜாலியா அந்த சிவனடியார்களோட சிவனடியாரா கொண்டாடி கொண்டு இருந்து சிவசாயுஜ்யம் அடைய முடியாம இப்படி தேவ சரீரத்தை வாங்கிட்டோமே அப்படின்னு அவர்கள் எல்லாம் நினைப்பார்கள். அப்படின்னு அவர்கள் கூட பொறாமைப்படக்கூடிய அளவுக்கானது மனித பிறவின்னு ரெக்கார்ட் பண்றார் மாணிக்கவாசன். மகதா புண்ணிய பண்ணியேன பிரியதேம் மகதா புண்ணிய பண்ணியேன பிரீத்தேயம் காயனம் ஸ்வயா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரொம்ப புண்ணியம் பண்ணதுனாலதான் இந்த காயனம்னா இந்த உடம்புங்கிறது உனக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா நீ ஏகப்பட்ட புண்ணியம் பண்ண, அதனாலதான் உனக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. ஔவையார் கூட சொல்றா, அரிது 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 அரிதுன்னு. எவ்வளவு அரிது இந்த உடம்பு எந்த விதமான டிஃபெக்ட்ஸ் இல்லாம ஒரு உடம்பு கிடைக்கிறது. ஒரு டிஃபெக்டும் இல்ல நமக்கெல்லாம், உடம்புல நல்லாதான் இருக்கும். ஆனா எத்தனை சோர்வுகள் நமக்கு ஏற்படுறது, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல சுத்தமா. இந்த உலகம் எப்படி இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு அவங்களுக்கு. அது கூட இருக்குமான்னு தெரியல எனக்கு. வெறும் பிளாக்கா இருக்கு அவங்களுக்கு. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது மாதிரி எல்லாம் இல்ல நமக்கு. எப்ப அதனுடைய அருமை தெரியுது, கண் பார்வை குறையச்சேதான் நமக்கு நம்முடைய கண் பார்வையின் அருமை தெரியுது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சரீரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா சதகோடி ஜென்மம் நமக்கு புண்ணியம் இருக்கணும். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபதக சொல்றார் ஆச்சாரியர். உனக்கு இந்த நர ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பா. சதகோடி ஜென்ம புண்ணியை வினா லப்யதே. அவ்வளவு ஒன்னும் ஈஸி கிடையாது, உனக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா நீ நிறைய புண்ணியம் பண்ணிருக்க. அதுலயும் அந்த இதுல இந்த ஜென்மால ஆத்ம ஞானம் பெறணும்னு உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு புத்தி உனக்கு ஏற்பட்டதுன்னா அதுக்கு நீ நிறைய புண்ணியம் பண்ணிருக்க அப்படிங்கிறார் ஆச்சாரியர். அடுத்தது சொல்றார், சுக துக்காதி போக ஆயத்தனம். சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக அது இருக்கிறது, அனுபவங்களுக்கான இருப்பிடமாக இருக்கிறது. அந்த அனுபவங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் அடுத்தது அஸ்தி ஜாயத்தேங்கிற விஷயத்தை சொல்ற. மேற்கொண்டு இந்த விளக்கங்களை எல்லாம் நாம அடுத்த சத்சங்கத்துல இந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்கிறேன். இப்ப நாம குரு ஸ்தோத்திரம் கத்துக்கணும்.